Hi hello students, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உங்களுடைய கட் ஆஃப் 180 ல இருந்து 160 வரைக்கும் இருந்தா நீங்க என்னென்ன காலேजेस எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதாவது நீங்க எம்பிசி கேட்டகரியில வர்றீங்க அப்படினா நீங்க எந்த மாதிரியான காலேजेस எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை கல்லூரிகள்ல இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்னென்ன காலேजेसக்கெல்லாம் எலிஜிபிள், உங்களுக்கு எத்தனை காலேजेस அவைலபிள் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணி அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த வீடியோ அடுத்தடுத்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் ஆகும். ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டுக்காக நான் நிறையா டேட்டாஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு எனக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னாலே எனக்கு போதும், ஓகேங்களா? ஓகே, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கம்யூனிட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க நினச்சாலுமே உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி சார் எனக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நானே உங்களுக்கு கால் பேக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ மறக்காமல் சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுபோக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். நான் தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ நீங்கள் தயங்காமல் கால் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை காலேஜஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 180லேருந்து 160 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 40 காலேஜஸ் 40 காலேஜஸ் நமக்கு வரப்போகுது. அது என்னென்ன காலேஜஸ் என்னென்ன பிளேஸில் இருக்குது, ஸோ நம்ம எப்படி அதை நம்ம டாப்பில் எந்த காலேஜஸ் வைக்கலாம், மிடில் எந்த காலேஜஸ் ஆர்டர் பண்ணலாம், பாட்டமில் என்னென்ன காலேஜஸ்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கட் ஆஃப் வச்சு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஸோ உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1516, ஓகேங்களா? தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எம்பிசிக்கான கட் ஆஃப், ஓகேங்களா? லாஸ்ட் இயர் 2024 பேஸ் பண்ண சாய்ஸ் லிஸ்ட், ஓகேங்களா? எப்பயுமே நமக்கு ரெஃபரன்ஸ்க்காக க்ளோசிங் இயர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் தான் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எடுப்போம். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம அதை தான் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா? கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 179, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 25,863, சரிங்களா? ஸோ நம்ம ரேங்கோட மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஒரே கட் ஆஃபில் நிறையா காலேஜஸ் இருக்கும். அந்த கட் ஆஃப் இப்போ ஒரு 10 காலேஜஸில் ஒரே கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா அதில் எது டாப் காலேஜஸ் அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். நமக்கு துல்லியமாக எந்த காலேஜ் டாப் காலேஜ் ஒரே கட் ஆஃபாக இருந்தாலும் அதில் எது பெரிய காலேஜ் அப்படிங்கிறது அந்த காலேஜினுடைய ரேங்க் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம கூடவே ரேங்கையுமே நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ரேங்கையும் ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூட கிடைக்காத டேட்டா தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸு 178.5 27,229. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 178.5 27,482. 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 177.5 28,946. 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 177 29,510. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 177 29,628. அடுத்ததாக பார்த்தோம்னா 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் 177 30,109. 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் இருக்கக்கூடியது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் 176.5 30,398. 1317 செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 176.5 30,783. 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 175.5 32,319. 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் 174 35,379. 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 173.5 36,077. 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்
173.5 36,803. 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஓகேங்களா 173 37,314. 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 173 37,824. 4960 மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் 171.5 40,659. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 171 41,836. 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 170.5 42,204. 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 170.5 42,504. 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 170 43,575. 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 169 45,743. 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூர் தேனி டிஸ்ட்ரிக்ட் 169 45,839. 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியோனல் கேம்பஸ் இது வந்து நமக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ் ஓகேங்களா 169 45,971. 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 168.5 46,161. 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 168.5 46,192 ஓகேங்களா. 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 168.5 46,595. 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியோனல் கேம்பஸ் 166.5 50,670. அடுத்ததாக 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 165.5 53,042. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் 165 53,315 அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா. 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் 164 55,646 அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா. 1149 செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 164 55,770. 1128 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 163.5 56,445. 5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 162 60,352. 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 161.5 61,008. 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 161.5 61,272. 1118 வேல்டெக் மல்டிடெக் ஓகேங்களா. வேல்டெக் மல்டிடெக் 161 61,827. 2607 கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் 160.5 63,632. 3830 கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஆட்டானமஸ் கேம்பஸ்ஸு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் 160 64,594. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 38 காலேஜும் இந்த 20 கட் ஆஃப்க்கு உண்டான காலேஜஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு எது டாப் காலேஜஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய மார்க்குக்கு என்னென்ன காலேஜஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுபோக உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் தான் பேசுவேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கால் பண்ணி எனி டவுட்ஸ் நீங்கள் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.